இதை சாப்பிட்டு தாங்க நான் 1 மாசத்துல 5 கிலோ வரைக்கும் குறைச்சேன். அது என்னன்னு தானே கேக்குறீங்க? கோதுமை ரவை வெண்பொங்கல் தாங்க. கோதுமை ரவை வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா மிளகும் சீரகமும் உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் வந்து தூக்கலா வந்து இருக்கணும். அவ்வளவுதான். இதை நல்லா பொடி பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்பதான் குழந்தைகள் எல்லாம் வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இல்லையா? இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல மிளகு சீரக பொடி, அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். கடைசியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்குங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.